வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூண்டில் வளைவுடன் கூடிய மீன் இறங்கு தளம் கேட்டு போராடும் நாகை மாவட்ட மீனவர் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். டிடிவி தினகரன் அரசுக்கு வலியுறுத்தல். நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத் மருத்துவமனையில் திடீர் அனுமதி. மாலைக்குள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என தகவல். நான்கு மாநிலங்களில் அடுத்த வாரம் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை. மத்திய அரசு அறிவிப்பு. பிரிட்டனில் இருந்து சென்னை திரும்பிய 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. புதிய வகை கொரோனா தொற்று பரவலுக்கு மத்தியில் சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தின் பல இடங்களில் கூட்டுறவு வங்கிக் கடன் வழங்குவதாக கூறி தேர்தல் பூத் கமிட்டிகளுக்கு ஆள் பிடிக்கும் பணி. ஆட்சியாளர்களின் நடவடிக்கைக்கு டிடிவி தினகரன் கடும் கண்டனம். நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காத ஐஏஎஸ் அதிகாரிகளின் பதவியை பறிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் நாளை தொடக்கம். 11 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். தூண்டில் வளைவுடன் கூடிய மீன் இறங்குதளம் கேட்டு போராடும் நாகை மாவட்ட மீனவர்களின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் சாமந்தான்பேட்டையில் தூண்டில் வளைவுடன் கூடிய மீன் இறங்குதளம் கேட்டு போராடி வரும் மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா மீனவர்களின் நலனுக்காக சாமந்தான்பேட்டையில் மீன் இறங்குதளம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்து 5 ஆண்டுகள் கடந்துவிட்ட பிறகும் அம்மா பெயரால் ஆட்சி நடத்துவதாக வார்த்தைக்கு வார்த்தை கூறும் இவர்களுக்கு இத்திட்டத்தை நிறைவேற்ற மனமில்லாமல் போனது ஏன் என்றும் திரு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். போராடும் மீனவர்களை அழைத்து பேசி தீர்வு காண முடியாமல் மீன்வளத்துறையின் அமைச்சர் அப்படி என்ன அதிமுக்கியமான வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்? அம்மா திட்டங்களை, கொள்கைகளை எல்லாம் புறக்கணிக்கிற பழனிசாமி அரசின் செயல்பாடுகளை அனைத்து தரப்பினரும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இனி மேலும் தமிழக மக்களையும் அம்மாவின் உண்மை தொண்டர்களையும் இவர்களால் ஏமாற்ற முடியாது என்றும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்ட பயன்கள் மேற்குவங்க விவசாயிகளுக்கு சென்று சேர முதலமைச்சர் மமதா பானர்ஜி அனுமதிக்கவில்லை என பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உழவர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 9 கோடி விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் வீதம் 18,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுவித்தார். அதன் பின்னர் உழவர் உதவித்தொகை, உழவர் கடன் அட்டை திட்டங்களில் பயன்பெற்றவர்களிடம் காணொலியில் அவர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய பிரதமர் திரு மோடி, இடைத்தரகர் இல்லாமல், தரகு இல்லாமல் நேரடியாக விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் மத்திய அரசு திட்டங்களை மேற்குவங்க அரசு அனுமதிக்காததால் அவற்றின் பயன்களை அம்மாநில விவசாயிகளால் பெற முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மமதா பானர்ஜியின் கொள்கைகள் மேற்கு வங்கத்தை அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், விவசாயிகளுக்கு எதிரான மமதா பானர்ஜியின் நடவடிக்கைகள் தன்னை புண்படுத்தியதாகவும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் பிரதமர் திரு மோடி உறுதியளித்தார். ஹைதராபாத் படக்குழுவில் சிலருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானதை அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அண்ணாத்த படப்பிடிப்புக்கான நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட படக்குழுவினர் அண்மையில் ஹைதராபாத் சென்றிருந்தனர்.
படப்பிடிப்பு தளத்தில் இருந்த சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் நடிகர் ரஜினிகாந்திற்கும் கடந்த 22ஆம் தேதி கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இதில் அவருக்கு தொற்று இல்லை என தெரிய வந்ததாகவும் ஹைதராபாத் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இதனையடுத்து நடிகர் ரஜினிகாந்த் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்ட நிலையில் அவரது இரத்த அழுத்தத்தில் ஏற்பட்ட மாறுபாடு காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டார். இரத்த அழுத்தம் சீரானதும் இன்று மாலைக்குள் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை அடுத்த வாரம் தொடங்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளுக்காக முன்னோட்ட நடவடிக்கை அடுத்த வாரம் தொடங்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக ஆந்திரா, அசாம், குஜராத், பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்களில் தடுப்பூசி முன்னோட்ட நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. இதில் கொரோனா தடுப்பு மருந்தை கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள், தடுப்பூசி போடும் பணிகள் குறித்த ஒத்திகை நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக மாவட்ட அளவில் 7000 பேருக்கு பயிற்சி வழங்கப்படவுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்குவதாக கூறி பூத் கமிட்டிகளுக்கு ஆள் பிடிக்கும் ஆட்சியாளர்களுக்கு அம்மா முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடன் உதவி வழங்குவதில் எந்தவிதமான முறைகேட்டுக்கும் அதிகாரிகள் இடமளிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தமிழகத்தின் பல ஊர்களில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்குவதாக கூறி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பூத் கமிட்டிகளுக்கும் ஆள் பிடிக்கும் வேலைகளில் ஆட்சியாளர்கள் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வருவதாகவும் இந்த நடவடிக்கை கண்டனத்துக்கு உரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே நலிந்து கிடக்கும் கூட்டுறவு அமைப்புகளை மேலும் சீர்குலைக்கும் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை ஆளும் கட்சியினர் உடனடியாக நிறுத்த வேண்டும் என திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டுறவு வங்கிகளின் கடன் உதவி சரியான நபர்களுக்கு சென்று சேருவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள திரு டிடிவி தினகரன் எந்தவிதமான முறைகேட்டுக்கும் இடமளிக்க கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவுகளை துச்சமாக நினைத்து புறக்கணிக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளின் பதவியை பறிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 1998ஆம் ஆண்டு தாம்பரம் நகராட்சி ஆணையராக பணியாற்றிய திரு பழனி என்பவர் எவ்வித டெண்டரும் கோராமல் 83,920 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளை மேற்கொண்டதாக கூறி அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் அவருக்கு கட்டாய ஓய்வு வழங்கினார். இதனை எதிர்த்து பழனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு எஸ் வைத்தியநாதன், நகராட்சி ஆணையராக இருந்த மனுதாரர் திரு பழனி தனது அதிகார வரம்பிற்கு உட்பட்டு தன் கடமையை செய்ததற்காக அவரை தண்டித்திருக்க கூடாது எனவும், நீதிமன்ற உத்தரவுகளை துச்சமாக நினைக்கும் அதிகாரிகளின் ஐஏஎஸ் பதவியை பறிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் திருநெல்வேலி மாநகர், தென்சென்னை தெற்கு, செங்கல்பட்டு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளதாக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. அமமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் திருநெல்வேலி மாநகர் வடக்கு மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாநகர் தெற்கு மாவட்டம் என கழக அமைப்பு ரீதியாக 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகர் வடக்கு மாவட்டம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியை உள்ளடங்கியிருக்கும். திருநெல்வேலி மாநகர் தெற்கு மாவட்டம் பாளையங்கோட்டை மற்றும் நான்குநேரி சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடங்கி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் திரு எஸ் பரமசிவ ஐயப்பனும், திருநெல்வேலி மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் திரு மா சுரேஷ்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தென்சென்னை தெற்கு மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கழக பணிகளை விரைவுபடுத்திடும் வகையில் தென்சென்னை கிழக்கு, தென்சென்னை தெற்கு எனவும் செங்கல்பட்டு வடக்கு எனவும் கழக அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்சென்னை கிழக்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென் சென்னை தெற்கு மாவட்டம் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரம், பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் நீலாங்கரை திரு MC முனுசாமி இன்று முதல் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு G செந்தமிழன், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் கழக பொறியாளர் அணி செயலாளர் திரு மா கரிகாலனும் தொடர்ந்து செயலாற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட கழக செயலாளர்களுக்கு அமமுகவினர் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது பார்ப்போம். நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றதாக போலி சான்றிதழ் சமர்ப்பித்த விவகாரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த பல் மருத்துவரும் அவரது மகளும் ஆஜராக 3வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. பெரியமேடு காவல் நிலையத்தில் அவர்கள் இருவரும் ஆஜராக வேண்டும் என சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள அவர்கள் இருவரையும் பிடிக்க 7 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி வேலு நாச்சியாரின் 224வது நினைவு தினம் சிவகங்கையில் அனுசரிக்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கழக அம்மா பேரவை செயலாளர் திரு மாரியப்பன் கென்னடி, மாவட்ட கழக செயலாளர் திரு V பாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் சிவகங்கையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த பலரும் ராணி வேலு நாச்சியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே மேலூரில் இருந்து மதுரை நோக்கி வந்த தனியார் பேருந்து மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பெண்கள் உள்ளிட்ட 25 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே உள்ள கெங்கை சூடாமணி அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த 4 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் விறகு வெட்டும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரில் வந்த இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நன்னிவர்மன் மற்றும் ராஜா ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் 2 பேரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி பகுதியில் டிப்பர் லாரி ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் பாண்டி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தேடாக்கி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டி தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த டிப்பர் லாரி மோதியதில் பாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து நாகுடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் அடுத்துள்ள சோழபுரம் பகுதியில் நடைபெற்ற இரட்டை கொலையில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பலியானோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துளக்கவெளி பகுதியைச் சேர்ந்த அருள் ராஜா மற்றும் அவரது சகோதரர் அரவிந்தனை ஒரு மர்ம கும்பல் நேற்று வெட்டி படுகொலை செய்தது. இக்கொலையில் தொடர்புடையவர்கள் மீது புகார் அளித்தும் திருப்பனந்தாள் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்கும் வரை உடல்களை வாங்க மாட்டோம் என கூறி கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஏக்கருக்கு 32,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசை வலியுறுத்தி நாகையில் நடைபெற்ற காவிரி பாதுகாப்பு விவசாய சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு தங்களது கோரிக்கையை ஏற்காவிட்டால் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. மேலும் டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த முரப்பாக்கம் கிராமத்தில் உள்ள பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் நம்பெருமாள் ரத்தின அங்கியில் எழுந்தருளி பரமபத வாசலை கடந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இனி வரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது காண்போம். போதைப் பொருள் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள கன்னட நடிகை ராகினி திவேதி திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக பெங்களூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மூச்சு திணறல் மற்றும் வயிற்று வலியால் ராகினி அவதிப்பட்டு வருவதாக கூறி பெங்களூரு ஜெயநகரில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பு மருந்து உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக ICMR தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு, நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவற்றில் சிறந்ததாக முதல் 2 கட்ட சோதனையில் தெரிய வந்துள்ளதால் இது குறித்த கட்டுரையை வெளியிட மருத்துவ இதழான லான்சென்ட் ஆர்வத்துடன் உள்ளதாகவும் ICMR குறிப்பிட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் பிற கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் பாஜகவில் சேர்ந்ததால் சட்டமன்றத்தில் பாஜகவின் பலம் 48ஆக அதிகரித்துள்ளது. 60 உறுப்பினர்களை கொண்ட அருணாச்சல பிரதேச சட்டமன்றத்துக்கு கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜக 41 தொகுதிகளை கைப்பற்றியது. 7 தொகுதிகளை வென்ற ஐக்கிய ஜனதா தளம் 2ஆம் இடம் பெற்றது. இந்நிலையில் ஐக்கிய ஜனதா தளத்தில் இருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் அருணாச்சல் மக்கள் கட்சியின் 1 உறுப்பினரும் பாஜகவில் சேர்ந்துள்ளனர். சந்திரயான் 2 ஆர்பிட்டர் மூலம் திரட்டப்பட்ட விவரங்களை வெளியிட்டுள்ள இஸ்ரோ அது இன்னும் 7 ஆண்டுகள் சிறப்பாக இயங்கும் என தெரிவித்துள்ளது. 16 மாதங்களாக நிலவின் சுற்றுவட்ட பாதையில் உள்ள சந்திரயான் 2 ஆர்பிட்டரில் 8 ஆய்வு கருவிகள் உள்ளன. இந்த ஆய்வு கருவிகள் மூலம் இதுவரை 8 வகையான ஆய்வுகளை செய்துள்ள சந்திரயான் 2 அது தொடர்பான விவரங்களை பெங்களூரு அருகே உள்ள தரை நிலையத்திற்கு அனுப்பியுள்ளது. நிலவை பற்றிய அறிவியல் ஆய்வுகளுக்கு இந்த விவரங்கள் பயன்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஐயப்பன் பக்தி பாடல்கள் மூலம் பிரபலமான பாடகர் MR வீரமணி ராஜுவுக்கு கேரள அரசு உயரிய ஹரிவரசனம் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பக்தி பாடல்களை வீரமணி ராஜு பாடியுள்ளார். பாடல்கள் மூலம் நாட்டு மக்களிடையே மத நல்லிணக்கம், சமத்துவம், சகோதரத்துவம் உருவாக்க ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி 2021ஆம் ஆண்டுக்கான ஹரிவராசனம் விருது வீரமணி ராஜுவுக்கு அளிக்கப்படுவதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. இந்த விருதில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், பாராட்டு பத்திரம் உள்ளிட்டவை அடங்கும். இனி அரசியல் நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது காண்போம். கேரளாவிற்கு தொடர்பில்லாத விவகாரங்களில் மாநில அரசு தலையிட வேண்டாம் என மத்திய அமைச்சர் திரு வி முரளிதரன் தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதிக்க கேரள சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு அனுமதி வழங்கும்படி முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையிலான அமைச்சரவை 2வது முறையாக ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளது. இதுகுறித்து பேட்டியளித்த மத்திய அமைச்சர் திரு வி முரளிதரன், கேரளாவின் கொரோனா இறப்பு விகிதம் நாட்டின் இறப்பு விகிதத்தை விட அதிகமாக உள்ளதாகவும், கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் மாநில அரசு தீவிரம் காட்ட வேண்டும் என தவிர மற்ற விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என கூறினார். மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக தங்களை சந்திக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மறுப்பதாக ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் எழுதியுள்ளதாகவும், மத்திய அரசிடம் இருந்து வரும் அழுத்தம் காரணமாக தங்களை சந்திக்க அவர் மறுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். டெல்லியில் போராடும் விவசாயிகளை நேருக்கு நேர் சந்தித்து பேச பிரதமர் நரேந்திர மோடிக்கு திராணி இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு AR சௌத்ரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 18,000 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தம்பட்டம் அடிப்பதாகவும், இதில் இடைத்தரகர்கள் தலையீடு நிச்சயமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் மேற்குவங்க மாநிலத்தை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து விட்டதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் சேரும்படி மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், வேளாண் சட்டங்கள் விவகாரத்தில் விவசாயிகளை தவறாக வழிநடத்தும் எதிர்க்கட்சிகளுக்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் குறிப்பிட்டார்.
மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த விவசாயிகள் வருவார்கள் என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் சட்டங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு தயாராக இருப்பதை பிரதமர் மோடி தெளிவுபடுத்திவிட்டதாகவும் 2019 மக்களவைத் தேர்தலின் போது விவசாயிகள் நலன் சார்ந்த அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாது ஏன் என ராகுல் காந்திக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வேளாண் சட்டங்களை செயல்படுத்தி பார்த்துவிட்டு அது பயனளிக்கவில்லை எனில் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்றும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் பாஜக அரசு தோல்வி அடைந்ததன் கண்கூடான அடையாளம் என உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 1 மாதமாக நீடித்து வரும் நிலையில் தனது கார்ப்பரேட் நண்பர்களின் நலனுக்காக பிரதமர் மோடி விவசாயிகளுக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கும் எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். நடிப்பதால் மட்டும் ஒரு நடிகரால் சிறந்த அரசியல்வாதி ஆகிவிட முடியாது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் ரஜினிகாந்த் மக்களின் எந்த பிரச்சினைகளுக்காக போராடினார் என கேள்வி எழுப்பினார். தேர்தல் சமயங்களில் மட்டும் திடீரென ரஜினியும் கமலும் வந்துள்ளதாக திரு சீமான் சாடினார். ஒரு நடிகர் நடிப்பது மட்டுமே நாடால தகுதி வந்துருது என்பதை நான் ஏற்கல. தியாகங்களை திரைக்கவர்ச்சியில் மூடுவதை நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. சம்பந்தமில்லாத ஒருவரை கொண்டு வந்து தமிழனுக்கு ரோல் மாடலே இல்லை, மாதிரியே இல்லை, ரஜினி வரணும்னா இதெல்லாம் வெறுப்பாகமா ஆகாது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மர வளையர்கள், வேட்டுவ கவுண்டர் உள்ளிட்ட 68 சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு டிஎன்டி என்ற ஒற்றை சாதி சான்றிதழாக வழங்க வலியுறுத்தி சீர் மரபினர் நலசங்கத்தினர் உள்ளிட்ட அமைப்புகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். 68 சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு டிஎன்டி, டிஎன்சி என்ற அடிப்படையில் சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 68 சாதிகளை உள்ளடக்கியவர்களுக்கும் சீர் மரபினர், பழங்குடியினர் டிஎன்டி என்ற சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். டிஎன்டி மற்றும் என்டி சாதி கணக்கெடுப்பிற்கு மத்திய அரசு அறிவிப்பிற்கேற்ப மாநில அரசு அதற்கான தனி அதிகாரியை நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை செக்கானூரணியில் இன்று சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சீர் மரபினர் நலச்சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 100கணக்கானோர் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேனி, திண்டுக்கல், கேரளா செல்லும் வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கின. தொடர்ந்து போராட்டக்காரர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தங்களது கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்கும் வரை தொடர் சாலை மறியலில் ஈடுபட போவதாக சீர் மரபினர் நலச்சங்கத்தினர் உறுதிபட தெரிவித்தனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். முழுமையான டிஎன்டி, அதாவது தமிழ்நாடு முழுசும் ஒரே சாதி சான்றிதழ் டிஎன்டி வழங்கும். 2வது, இந்த 31/12க்குள் எடுக்க சொன்ன டிஎன்டி, என்டி கணக்கெடுப்பை உடனடியாக எடுக்க தமிழக அரசு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உத்தரவிட வேண்டும். இந்த 2 கோரிக்கை முடியாமல் நாங்கள் இங்கிருந்து எதிர்க்க மாட்டோம். மறைந்த தமிழறிஞர், வரலாற்று பேராசிரியர் தோ. பரமசிவன் உடல் நெல்லை மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் தகனம் செய்யப்பட்டது. தமிழறிஞரும் வரலாற்று பேராசிரியருமான தோ. பரமசிவன் நேற்று உடல்நலக்குறைவால் காலமானார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த தோ. பரமசிவனின் உடலுக்கு பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். பரமசிவ ஐயப்பன், அமைப்பு செயலாளர் திரு ஏ. பி. பால்கண்ணன் ஆகியோர் தலைமையில் தோ. பரமசிவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையடுத்து பாளையங்கோட்டை வட்ட கழக செயலாளரும் தோ.
தோ பரமசிவனின் மகனுமான திரு மாசாணமணியிடம் கழகத்தினர் ஆறுதல் கூறினர். இதனையடுத்து திரு மாசாணமணிக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் எழுதிய இரங்கல் கடிதத்தை நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் பரமசிவ ஐயப்பன் பொதுமக்கள் மத்தியில் வாசித்து அஞ்சலி செலுத்தியதோடு அக்கடிதத்தை திரு மாசாணமணியிடம் வழங்கினார். பாசத்திற்குரிய தம்பி திரு தோப்ப மாசாணமணி அவர்களுக்கு தங்களின் அன்பு தந்தையும் தமிழக பண்பாட்டு ஆய்வுத்துறையின் முன்னோடியுமான பேராசிரியர் முனைவர் தோ பரமசிவன் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன். இந்த இழப்பில் இருந்து தாங்களும் தங்களின் குடும்பமும் மீண்டு வருவதற்கான மன உறுதியை அளித்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு குறித்த ஆய்வுகளில் தனித்துவமான ஆளுமையாக திகழ்ந்த தங்கள் தந்தையார் சமகாலத்தில் வழங்கிய பங்களிப்பு மறக்க முடியாதது. அறியப்படாத தமிழகம், அழகர் கோயில் உள்ளிட்ட அவரது நூல்கள் ஆய்வுலகின் மீது புதிய வெளிச்சங்களை பாய்ச்சியவை. தந்தை பெரியாரின் மீது அன்பு கொண்டிருந்தாலும் ஆலயங்களின் வரலாற்றை ஆய்வு செய்யும் போது முழுமையான ஆய்வாளராக செயல்பட்ட பெருந்தகையாளர். தனிப்பட்ட கொள்கைகளை தாண்டி மனிதர்களை நேசித்தவர். அத்தகைய சிந்தனையாளரின் புதல்வரான தாங்கள் தமிழகத்தின் விழுமியங்களை கட்டி காப்பாற்றும் உறுதியோடு செயல்படும் நம்முடைய இயக்கத்தின் நிர்வாகியாக பணியாற்றுவது சிறப்புடையதாகும். தங்களின் தந்தையார் பேராசிரியர் தோப்பா அவர்களின் கனவுகளை பண்பாட்டு தளத்தில் அவர் நிகழ்த்த நினைத்த நல்ல மாற்றங்களை நாம் நிகழ்த்தி காட்டுவோம். இதுவே அவருக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும். அன்புள்ள டிடிவி. பாளையங்கோட்டை பகுதி கழக செயலாளர் திரு ரமேஷ், நெல்லை மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு மாரி, நெல்லை மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொறுப்பாளர் திரு மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் உடனிருந்தனர். பின்னர் பாளையங்கோட்டை யாதவர் கீழ் தெருவில் இருந்து இறுதி ஊர்வலம் துவங்கி பாளையங்கோட்டை வெள்ளக்கோவில் அருகே முடிவடைந்தது. அதன் பிறகு அங்கு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.